வருஷத்துக்கு 12 லட்சமோ இல்ல அதை விட குறைவா யாரெல்லாம் earn பண்றாங்களோ அவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் கிடையாதுன்றத புது பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் பிரிசைஸா சொல்லணும்னா salaried individualsக்கு 75000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனோட சேர்த்து 12,75,000 ரூபாய்க்கு குறைவா சம்பாதிக்கிறீங்கன்னா எந்த இன்கம் டாக்ஸும் கட்ட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இங்க முக்கியமான விஷயம், இந்த நோ டாக்ஸ்ன்றது 12,75,000 ரூபாய்க்கும் குறைவா சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். ஒருவேளை 12,76,000 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா எவ்வளவு டாக்ஸ் வரும்னு பார்ப்போம். இங்க இருக்க ஸ்லாப் ரேட் படி எல்லாம் கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட 65,000 ரூபாய்க்கு மேல இன்கம் டாக்ஸ் கட்டுற மாதிரி வருது. ஆனால் உண்மையாவே அவ்வளவு நம்ம கட்டுற மாதிரி இருக்குமா, அதுல நமக்கு ஏதாவது ரிலீஃப் இருக்கான்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். ஒரு டாக்ஸ் பேயரா இந்த நியூஸ் ஹெட்லைன்ஸ் இதெல்லாம் தாண்டி நமக்கு தேவையானது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நான் அதிகமா டாக்ஸ் கட்டுவேனா இல்ல கம்மியா டாக்ஸ் கட்டுவேனா, ஒருவேளை கம்மியா கட்ட போறேன்னா என்னோட லாபம் எக்ஸாக்டா என்ன நம்பர், எனக்கு என்னதான் பெனிஃபிட்ன்றது தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. அந்த எக்ஸாக்ட் டாக்ஸ் எவ்வளவு இருக்கும், நமக்கு என்னதான் லாபம்ன்றதை எக்ஸாக்ட் நம்பரா தெரிஞ்சுக்கிறது எப்படின்றதையும் டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். இந்த பட்ஜெட்ல அறிமுகப்படுத்தின டாக்ஸ் சேஞ்ச் எல்லாமே ஏப்ரல் 1, 2025க்கு மேல தான் எஃபெக்டிவா இருக்கும். இந்த வீடியோவை நீங்க எப்போ பாக்குறீங்கன்றதை பொறுத்து நீங்க பழைய ஸ்ட்ரக்சர்ல இருக்கீங்களா இல்ல புது ஸ்ட்ரக்சர்ல இருக்கீங்களான்றது மாறுபட்டிருக்கும். சோ இந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வரக்கூடிய பெனிஃபிட் எல்லாமே அடுத்த வருஷம், அதாவது அடுத்த நிதியாண்டுல இருந்து தான் நமக்கு எஃபெக்டிவா இருக்கும். அங்க இருந்து தான் நம்மளுக்கு லாபம் வரும்னா வந்துட்டு இருக்கும். சோ அதனால பழைய ஸ்ட்ரக்சரையும் புது ஸ்ட்ரக்சரையும் பக்கத்துல வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்போம். இங்க இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ் நோட் பண்ணீங்கன்னா, பழைய ஸ்ட்ரக்சர்ல 15 லட்சத்துக்கு மேலேயே 30% ஸ்லாப் ரேட் போட்டிருப்பாங்க. இப்போ இருக்க புது டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல 24 லட்சத்தை தாண்டா மட்டும் தான் இந்த 30% ஸ்லாப் ரேட்ன்றது அப்ளிகபிளா இருக்கும். சோ இந்த ரெண்டு ஸ்லாப் ரேட்டும் கம்பேர் பண்ணும்போது நம்ம எந்த இன்கம் ஸ்லாப்ல இருந்திருந்தாலும் இப்போ வந்திருக்க ஸ்ட்ரக்சர்ல நமக்கு கண்டிப்பா லாபம் இருக்க போகுதுன்றது கிளியரா தெரியும். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இருக்க இன்னொரு முக்கியமான சேஞ்ச், போன வருஷம் 7 லட்சத்துக்கும் குறைவா யாரெல்லாம் சம்பாதிச்சாங்களோ அவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரிபேட் கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் அதை 12 லட்சம் சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 12 லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸபிள் இன்கம் இருந்ததுன்னா இன்கம் டாக்ஸ் எதுவும் கட்ட வேண்டாம். ஆனா இங்க இருக்க ஸ்லாப் ரேட்ஸ் பார்க்கும்போது 4 லட்சத்துக்கு மேல இருந்தா ஒரு 5%, 8 லட்சத்துக்கு மேல இருந்தா 10% போட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நிறைய டாக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்திருக்கும். இங்க பாக்குற ஸ்லாப் ரேட் எல்லாமே உங்களோட வருமானம் 12 லட்சத்துக்கும் மேல இருந்ததுன்னா மட்டும்தான் அப்ளிகபிள். ஒருவேளை 12 லட்சத்துக்கு குறைவா இருக்குன்னா ரிபேட்னு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ரிபேட்ன்றது பேசிக்கா ஒரு சலுகை, அதாவது 12 லட்சத்துக்கு குறைவா வாங்குறவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு வரக்கூடிய டாக்ஸ் எல்லாத்தையுமே இந்த ரிபேட்ல போட்டு கழிச்சு அதை ஜீரோ ஆக்கி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பழைய டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் கூட பார்க்கும்போது இந்த புது டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல உண்மையாவே நமக்கு எவ்வளவுதான் லாபம் வரும், நமக்கு என்னதான் டாக்ஸ் வரும்ன்றதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்ன்றத இந்த டூல்ல பார்ப்போம். ரெண்டு டாக்ஸ் ஸ்ட்ரக்சரையும் பக்கத்துல பார்த்துட்டு இருக்கோம். இங்க ஒண்ணுத்துல நம்மளோட இன்கம் நம்ம ஃபில் பண்றோம்னா, உதாரணத்துக்கு 12 லட்சத்துக்கு முதல்ல கால்குலேட் பண்ணி பார்ப்போம். பக்கத்துலயும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஃபில் ஆயிரும். சோ பேசிக்கா இங்க நம்ம பார்க்கிறது நியூ ரெஜிம் மட்டும் தான். அதனாலதான் இங்க HRA டிடக்ஷன்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் எல்லாமே கிரே அவுட் ஆயிருக்கு, நாட் அப்ளிகபிளா இருக்கு. நியூ ரெஜிம்ல இந்த மாதிரி சேவிங்ஸோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ அது எதுவுமே அப்ளிகபிள் கிடையாது. வெறுமனே பிளேனா சாலரிக்கு ஸ்லாப் ரேட்ல கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு டாக்ஸ் சொல்றோம். சோ 12 லட்சம் போட்டதுனால இந்த வருஷத்தோட டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் படி 12 லட்சத்துக்கு குறைவா இன்கம் இருந்ததுனால இல்ல 12 லட்சத்துக்கு இருந்ததுனால நம்மளுக்கு எந்த டாக்ஸும் கிடையாதுன்னு தெரியும். இதே போன வருஷத்து கூட பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் நம்ம டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருந்திருக்கும். சோ நமக்கு இந்த புது ஸ்லாப் ரேட்ஸ்னால 71,000 ரூபாய் வரைக்கும் லாபமா வந்திருக்கும், டாக்ஸ் சேவ் பண்ணிருக்கும். இதே 12 லட்சத்துக்கு பதிலா 15 லட்ச ரூபாய்க்கு நம்ம கணக்கு பண்ணோம்னா பழைய டாக்ஸ் ஸ்லாப் ரேட்ஸ் படி கிட்டத்தட்ட 1,30,000 ரூபாய் நம்ம டாக்ஸா கட்டுற மாதிரி இருந்திருக்கும். இப்போ புது ஸ்ட்ரக்சர்ல கிட்டத்தட்ட 97,000 ரூபாய் நம்ம டாக்ஸ் கட்டுற மாதிரி இருந்திருக்கும். நம்மளோட சேவிங்ஸ் என்னன்றதையும் மேல நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 32,500 ரூபாய் நம்ம சேவ் பண்ணிருக்கலாம். இதே மாசத்துக்கு 2 லட்ச ரூபாய், அதாவது வருஷத்துக்கு 24 லட்ச ரூபாய் சம்பளம் போட்டிருந்தோம்னா பழைய ஸ்லாப் ரேட் படி 4 லட்ச ரூபாய் டாக்ஸ் கட்டியிருப்போம். இதே புது ஸ்லாப்ல கிட்டத்தட்ட 2,92,000 ரூபாய் தான் கட்டுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 1,10,000 ரூபாய் குறைவான டாக்ஸ் கட்டுறோம். இது நம்மளுக்கான சேவிங்ஸ். சோ பேசிக்கா 12 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி இல்ல அதை விட அதிகமா சம்பாதிச்சாலும் சரி நமக்கு கண்டிப்பா சேவிங்ஸ்ன்றது கேரண்டீடா வந்துருது. சோ இந்த சேவிங்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட ஃபினான்சஸே நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நாள் இந்த பணம் நம்மளுக்கு வந்தே இருக்காது, டாக்ஸா கட்டியிருப்போம், இது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ராவா எல்லா மாசமும் நம்ம கிட்ட ஒரு தொகை மீதி நின்றுருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்மளோட எசென்ஷியல்ஸை நம்மளால ஸ்ட்ராங் பண்ண முடியும். எசென்ஷியல்ஸ் சொல்லும்போது 3 முக்கியமான விஷயம் இருக்கு. முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட். இப்போ இந்த டாக்ஸ் சேஞ்சஸ் மூலமா மாசத்துக்கு ஒரு 5,000 ரூபாயோ இல்ல 10,000 ரூபாய் நமக்கு டாக்ஸ்ல மட்டும் சேவ் ஆயிட்டே வருதுன்னா இது கம்ப்ளீட்டா போனஸ் மாதிரி தான். நம்ம எதிர்பார்க்காம நம்மளுக்கு திடீர்னு வரக்கூடிய ஒரு பணம் தான். இதுல ஒரு பகுதியை பேங்க்ல ஆர்டியா போட்டு ஓபன் பண்ணி விட்டுருங்க. இது நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ண உதவும். எமர்ஜென்சி ஃபண்ட்னு சொல்லும்போது நம்மளுக்கு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகும் அதை 6 மாசத்துக்கு ஈக்குவலண்டா சேர்த்து வச்சிருக்கணும். திடீர்னு நம்மளுக்கு வேலை போனாலும் இல்ல நம்ம எதிர்பாராம நம்ம ஃபேமிலியில ஒரு எமர்ஜென்சி வந்ததுன்னா இந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் அதை சேர்க்கவே முடியலனா இப்ப நம்மளுக்கு வரக்கூடிய எக்ஸ்ட்ரா தொகையை யூஸ் பண்ணி கண்டிப்பா அதை ஈஸியா பில்ட் பண்ண முடியும். ஒரு ஆர்டி மட்டும் ஓபன் பண்ணி கம்ப்ளீட்டா மறந்துருங்க. இந்த பணம் நம்மளது இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. ரெண்டாவது எசென்ஷியல், எல்லா ஃபேமிலியிலுமே யாரு இன்கம் ஏர்ன் பண்றாங்களோ
பண்றாங்களோ அவங்க பேர்ல டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டாயமா இருக்கணும். பேசிக்கா டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லும் போது 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் ஒருத்தான பெரிய கவரேஜ் வெறும் 600 ரூபாய் 700 ரூபான்ற பிரீமியம்ல நம்மளால எடுக்க முடியும். இந்த 600 ரூபாய் 700 ரூபான்றது டாக்ஸ்ல ஈஸியா நம்மளுக்கு சேவிங்ஸா வந்திருக்கும். ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் குறைஞ்சபட்சம் 25 மடங்கு ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவோ அந்த அளவுக்காவது டேர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜ் தேவை. உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபேமிலிக்கு 4 லட்சம் ரூபாய் செலவாகுதுன்னா 1 கோடி ரூபாய்க்காவது டேர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜ் தேவை. இது வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குன்னா அதையுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. எங்க வாங்கணும் தெரியலனா டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ இருக்க லிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். இங்க 50க்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸை ஒரே இடத்துல கம்பேர் பண்ணி நம்மளால நல்ல பாலிசி யூஸ் பண்ண முடியும். இங்க வாங்குறதுனால எக்ஸ்ட்ரா 15% ஆன்லைன் பிரீமியம் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். 24/7 கிளைம் அசிஸ்டன்ஸ்மே நமக்கு. இதுக்கு அடுத்து எசென்ஷியல் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் குறைஞ்சபட்சம் 15 லட்சம் ரூபாய்க்காவது ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் கண்டிப்பா இருந்தாகணும். இங்க டாக்ஸ்ல நியூ ரெஜிம்ல வரக்கூடிய சேவிங்ஸ் எல்லாம் தாண்டி திடீர்னு நமக்கு ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் பில் வந்ததுன்னா நம்மளோட எல்லா சேவிங்ஸும் போக அதுக்கும் மேல நம்ம பெருசா செலவு பண்ற மாதிரி ஆயிடும். அதை அவாய்ட் பண்ணணும்னா ஃபேமிலிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டாயமா தேவை. எசென்ஷியல்ஸ் சொல்லும் போது இது 3மே மேண்டேட்டரின்னு சொல்லுவேன். அதுல ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எதிர்பாராம ரொம்ப பெருசா செலவாகக்கூடியதே மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். இதுக்கும் டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ இருக்க லிங்கை யூஸ் பண்ணி உங்களால 50க்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸை ஒரே இடத்துல கம்பேர் பண்ண முடியும். பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிட்டு உங்களால உங்களுக்கு என்ன பாலிசி வேணுமோ அதை சூஸும் பண்ண முடியும். பாலிசி பசார்ல எடுக்கிறதுனால 30 மினிட்ஸ் கிளைம் சப்போர்ட் அசிஸ்டன்ஸும் அடிஷனலா 25% இருக்க பிரீமியம் டிஸ்கவுண்ட்மே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 3 எசென்ஷியல்ஸுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. ஒருவேளை இந்த 3 எசென்ஷியல்ஸும் ஆல்ரெடி இருந்ததுன்னா அட்லீஸ்ட் இப்போ வரக்கூடிய எக்ஸ்ட்ரா தொகையை எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்றதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்மளுக்கு என்ன செலவு இருக்கோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 12,76,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. இப்போ இந்த ரிபேட்டுக்கான லிமிட்டான 12,75,000க்கும் மேல நம்ம சம்பாதிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால ஸ்லாப் ரேட் படி கணக்கு பண்ணாங்கன்னா முதல் 4 லட்சத்துக்கு எந்த டாக்ஸும் கிடையாது. அடுத்த 4ல இருந்து 8 லட்சத்துக்குள்ள 5% டாக்ஸ் போட்டுருப்பாங்க. இதை கணக்கு பண்ணா 20,000 ரூபாய் டாக்ஸ். அதுக்கு அடுத்த 4 லட்சத்துக்கு 10% போட்டுருப்பாங்க. கணக்கு பண்ணா 40,000 ரூபாய் வந்திருக்கும். பேசிக்கா நம்ம எவ்வளவு சேலரி சொல்லியிருந்தோம்? 12,76,000 ரூபாய் சொல்லியிருந்தோம். இதுல 75,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக மீதி 1,000 ரூபாய் மட்டும் இருக்கும். சோ 12 லட்சத்துக்கு மேல வெறும் 1,000 ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ராவா சம்பாதிச்சிருப்போம். அதுக்கு கணக்கு பண்ணோம்னா 150 ரூபாய் வந்திருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு மேல 4% செஸ்ஸையும் போட்டோம்னா கிட்டத்தட்ட 60,65,000 ரூபாய் டாக்ஸ் கட்டுற மாதிரி வந்திருக்கும். ஆனா யோசிச்சு பாருங்க, 12,75,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சா எந்த டாக்ஸும் கிடையாது. வெறும் 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுக்காக 60,000 ரூபாய் 65,000 ரூபாய்ன்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரா டாக்ஸ் கட்டணுமான்றது ரொம்ப அன்ஃபேரா அநியாயமா ஃபீல் ஆகும். சோ இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் கவர்மெண்ட் மார்ஜினல் ரிலீஃப்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை வச்சிருக்காங்க. சோ மார்ஜினல் ரிலீஃப் படி ரிபேட் மூலமா ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சலுகை கிடைச்சு அவங்களுக்கு டாக்ஸ் இல்லாம போகுதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சம்பாதிக்கிறதுனால அதிகமான இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடாதுன்றதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த மார்ஜினல் ரிலீஃப் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இந்த கேஸ்ல 1,000 ரூபாய் தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவான இன்கம் இருக்கும். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா 60,65,000 ரூபாய் டாக்ஸ் எல்லாம் கட்ட தேவையில்ல, இந்த 1,000 ரூபாய் மட்டும் டாக்ஸா கட்டினா போதும்னு சொல்றோம். சோ ஸ்லாப் ரேட் கணக்கெல்லாம் இல்லாம இந்த ரிபேட்டை தாண்டி எக்ஸ்ட்ராவா என்ன இன்கம் வந்திருக்கோ அதை மட்டும் டாக்ஸா கட்டினா போதும்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ்ல வெறும் 1,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருந்திருக்கும். சோ இதே கேஸ்ல 12,76,000 ரூபாய்க்கு பதிலா 13 லட்சம் ரூபாய் இன்கமா இருந்தா என்ன இருக்கும்? எக்ஸ்ட்ராவா 25,000 ரூபாய் நம்ம பே பண்ற மாதிரி இருந்திருக்கும். அதாவது கணக்கெல்லாம் போட்டோம்னா 60,65,000 ரூபாய்க்கு மேல டாக்ஸ் வந்திருக்கும். ஆனால் இந்த மார்ஜினல் ரிலீஃப்னால இந்த எக்ஸ்ட்ரா 25,000 ரூபாய் மட்டும் டாக்ஸா கட்டினா போதும், இந்த 60,65,000 ரூபாய் கட்ட வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அதனால நம்மளுக்கு இங்கேயுமே சின்ன பெனிஃபிட் கிடைச்சு. ஸோ இந்த மார்ஜினல் ரிலீஃபுக்குமே ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் தான் இது அப்ளை ஆகும். நம்மளோட எக்ஸ்ட்ரா இன்கம் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம டாக்ஸ் அதிகமா வருதோ அந்த கேஸ்ல அந்த அதிகமான டாக்ஸா கட்டாம இந்த எக்ஸ்ட்ரா இன்கம் மட்டும் டாக்ஸா கட்டினா போதும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்க பாக்குற சார்ட் படி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த மார்ஜினல் ரிலீஃப் பிரோஜனமா இருக்காது. அதனால அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆயிரும். இந்த மார்ஜினல் ரிலீஃபை பத்தி முதல்ல கேள்விப்படுறீங்க இல்ல, இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணிருங்க. சோ இந்த டூலை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா financeboost.in என்ற வெப்சைட்ல கோர்சஸ்க்கு போனீங்கன்னா டாக்ஸ் டூல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ கோர்ஸ் இருக்கும். இது கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். இந்த டூலை நீங்க அங்க காப்பி பண்ணி உங்களோட அமௌண்ட்டை என்டர் பண்ணி நீங்க எவ்வளவு சேவ் பண்ணீங்கன்றத கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ஃப்ரீ டூல்ஸ் நிறைய பார்க்கணும்னாலோ இல்ல சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல ஓல்ட் ரெஜிமை பத்தி நம்ம பெருசா எதுவுமே பேசல. ஏன்னா ஓல்ட் ரெஜிம் பத்தின இன்ஃபர்மேஷன் இன்னும் போதுமான அளவுக்கு கவர்மெண்டால கொடுக்கப்படல. உங்களுக்கு ஓல்ட் ரெஜிம் பெட்டரா இருக்குமா இல்ல நியூ ரெஜிம் பெட்டரா இருக்குமா தெரிஞ்சுக்கணும்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா எக்ஸம்ஷனையும் டிடக்ஷன்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸம்ஷன் டிடக்ஷன் சொல்லும்போது உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணுங்க. ஒருவேளை வீட்டு லோன் எடுத்து இஎம்ஐ கட்டிட்டு இருந்தோம்னா அதுக்கு எவ்வளவு போதுன்றதையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இல்ல ஏடிசில இஎல்எஸ்எஸ்ஓ இல்ல லைஃப் இன்சூரன்ஸ் கட்டக்கூடிய பிரீமியமோ கணக்கெடுத்துக்கலாம். ஏடிடில ஹெல்த் இன்சூரன்ஸையும் நம்மளால கணக்கெடுக்க முடியும். இந்த டேர்ம் இன்சூரன்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸும் டாக்ஸ் சேவிங் மட்டும் கிடையாது, இன்ஃபேக்ட் எசென்ஷியல்ஸ்லயே வரும். இது வரைக்கும் எடுக்கலன்னா அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இருக்கு. இது எல்லாத்தையுமே சேர்த்து டிடக்ஷன்ஸும் எக்ஸம்ஷன்ஸும்
இன்சூரன்ஸும் அதிகமா இருந்ததுன்னா ஓல்ட் ரெஜிம் நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும். இன்ஃபேக்ட் உங்க சிச்சுவேஷனுக்கு கரெக்டா தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருக்கும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.